Hi friends, welcome to more Milagai. So இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பழம்பொரி. ஸோ இந்த பழம்பொரி கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இதை நம்ம நேந்திரம் பழம் வச்சு செய்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழம்பொரி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 3 நேந்திரம் பழத்தை இப்படி பாதியாக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்பவும் பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் காயாக இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு செங்காயான ஒரு பதத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பழம்பொரி செய்யறதுக்கான மாவு கலவை 1 கப்பு மைதா மாவு, ஒரு 1/4 கப் அரிசி மாவு, சிட்டிகை நம்மளோட ஆப்ப சோடா மாவு, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது ஆப்ப சோடா மாவு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சோண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நம்மளுடைய பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப அப்படியே வாட்டரியாக இல்லாமல், தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு பழம்பொரி செய்ய தொடங்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழம்பொரி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் நான் பழம்பொரி பொரிச்சு எடுக்கிற அளவுக்கான எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நான் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஸோ இப்போது நாம் இந்த பழங்களை, நேந்திரம் பழங்களை இந்த மாவில் முக்கி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம பழம் போட்டு ஒரு 30 செகண்டு கழித்து நம்ம அதை கொஞ்சம் விலக்கி விட்டுக்கலாம். இப்போ உடனே வெட்டோன்னா நம்ம கரண்டியில் அந்த மாவு ஒட்டிக்கும், மைதா மாவு. ஸோ ஒரு 30 செகண்டு கழித்து நம்ம அந்த பழத்தை இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி தான் வந்திருக்கோம். அதை நம்ம தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட பழங்கள் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பழம்பொரியெல்லாம் தனித்தனியாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த பழம்பொரியினுடைய நிறம். இது ரொம்பவும் நம்ம ப்ரௌன் கலரில் எடுக்கக்கூடாது, ஒரு கோல்டன் ப்ரௌன் தான் இதனுடைய பதம். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் 2 சைடும் வந்ததும் நம்ம பழம்பொரியை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பழம்பொரி தயாராகிடுச்சு, அதை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய பழம்பொரி சூப்பராக தயாராகிருக்கு. ஸோ இது ஒரு அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம டீ போடுற நேரத்திலே இதை நம்ம செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் நல்ல ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காயத்ரி. நன்றி, வணக்கம்.